வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். விவசாய மக்கள் உற்பத்தி செய்கின்ற உணவுப் பொருட்கள் தரம் பிரிக்கப்பட்டு பணக்கார வர்க்கங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி ஒரு தரம் பிரிக்கப்படுகிறது. பணக்கார வர்க்கங்களுக்கு உயர்ந்த தரமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நிராகரிக்கப்பட்ட குப்பைகளாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே விலையில் நிர்ணயம் செய்யப்பட்ட அங்கீகாரத்தோடு அதே சமமான விலை நிர்ணயத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு குப்பைகளாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே விலையில் ஒரு மிகப்பெரிய அளவில் பணக்கார வர்க்கங்களுக்கும் மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்துமே மிகப்பெரிய அளவில் தரம் உயர்ந்த ஒரு பணக்கார வர்க்கங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எண்ணற்ற பொருளாதார வல்லுநர்கள் இருந்தாலுமே வெறுமனே வேடிக்கை பார்க்கின்ற ஒரு ஊழியர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் இன்றைக்கு ஒரு பணக்கார வர்க்க கூட்டங்கள் எடுத்து வைத்து மிகப்பெரிய அளவில் செழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்முடைய மத்திய அரசினுடைய நேரடி ஒத்துழைப்போடு விவசாய மக்களிடத்திலிருந்து அனைத்து பொருட்களையுமே நேரடியாக பெற்று விலை நிர்ணயத்தோடு அங்கீகாரத்தோடு நுகர்வோர் அங்காடிகளுக்கு அரசு நிர்ணயம் செய்கின்ற அந்த மக்களுக்கு விற்கின்ற அனைத்து பொருட்களுமே அங்கீகார விலை நிர்ணயத்தோடு கொண்டு செல்லப்படும். இதனால் விவசாய மக்களுக்கும் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த விலை கண்டிப்பாக கிடைக்கும். மக்களுக்கும் எளிதான குறைந்த விலையில் தரமுள்ள பொருளாக கொண்டு போய் சேர்க்கப்படும். இனி வரும் காலங்களில் இது மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கொண்டு வரப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. நன்றி.